இதுவரை நடந்த எத்தனையோ தேர்தலுக்கு இது ஒரு வித்தியாசமான தேர்தல். காரணம், யார் ஜெயிக்க போறாங்க தெரிஞ்சு ஓட்டு போற தேர்தலுங்க. மோடி தான் ஜெயிக்க போறாங்க எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு மிக மிக வித்தியாசமான தேர்தல். காரணம், 10 ஆண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, அவருடைய தொலைநோக்கு பார்வை நம்ம எல்லாம் கூட ஒரு பெரிய எழுச்சி மலையை ஆழ்த்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த 2024 29 முக்கியமான காலகட்டம். காரணம், ஒரு வளர்கின்ற இந்தியா வளர்ந்த இந்தியாவாக மாறப்போகின்ற இந்த காலகட்டம். அது மிக முக்கிய நாடாக உலக அரங்கிலே வரப்போகின்ற காலகட்டம். அதனால் மிக முக்கியமானது நம்முடைய பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை ஒரு குடிமகனுக்கும் இருக்கிறது. பிரதமர் அவர்கள் வலிமையாக 400 எம்பிக்களை தாண்டி அமர வேண்டும். அவர் எந்த முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் கூட அதற்கு இந்த வலிமையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றனர். இப்ப நீங்க கேட்கலாம், முக்கியமான முடிவுகள் என்ன எடுப்பாங்க? ஆர்டிகல் 307 விட முக்கியமா எடுக்க போறாங்களா? இல்ல ராமர் கோவில் கட்டுறதை விட இன்னும் முக்கியமா எடுக்க போறாரா? பிரதமர் அவருடைய பேச்சில் நமக்கு தெரியும், 70 ஆண்டு காலமாக அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்தில் எடுக்கப்படும். உதாரணத்திற்கு நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியம். நம்முடைய இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இது போன்ற எத்தனையோ முடிவு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், பல்லட பக்கம் போயிட்டீங்கன்னா ஆனைமலை நல்லாறு 10,000 கோடி ரூபாய் 70 ஆண்டு காலமாக தேங்கி இருக்கு. அதுவும் சாத்தியம், அதுவும் செய்ய போகின்றோம். அதனால் சகோதர சகோதரிகளே, இந்தியாவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு 2024 29 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சி மன்ற கட்டளையிலே அமர வைக்க வேண்டிய கட்டாயம் நம் அனைவருக்கும். கண்ணு கெட்டிய தூரம் வரை வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை. யாரும் போட்டியாளர் இல்லை. சமீபத்தில் நீங்களே ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு பார்க்க 8 மாப்பிள்ளை போறாங்க. மாப்பிள்ளை யார் என்பதே அரை மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க. அது கூட நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகநூல் பதிவுல பார்த்திருக்கேன். அதனால் இன்றைக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர், ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை 20 ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய நிலையில் நின்று கொண்டிருக்கின்றோம். 1999 மேலே வாஜ்பேயியாவும் இங்கே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாங்க. அதன் பிறகு 2014 அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால், அதுவும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர் ஒருவர் எம்பியாக இருந்த காரணத்தினால் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முன்னாடி போறதுக்கு பதிலாக பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. அதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 5 ஆண்டு காலம். அதை முழுமையாக சரிப்படுத்த வேண்டும், திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தேங்கி நிற்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அது விமான நிலையத்திலிருந்து, ரயில்வே நிலையத்திலிருந்து, மேம்பாலத்திலிருந்து, உள்கட்டமைப்பிலிருந்து. கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி 1400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது ஸ்மார்ட்டா இருக்கான்னு நீங்க தான் கேட்கணும். காரணம், இதை பார்ப்பதற்கு யாரும் இங்கே ஆட்கள் இல்லை. வந்திருக்கக்கூடிய பணம் கூட சரியா செலவு பண்றாங்களா, அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா? ஆனால் இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் தம்பி அண்ணாமலை இந்த தேர்தலிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நாங்கள் கோருகின்றோம். 2 விஷயத்திற்காக. ஒன்று, உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அடிப்படை பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும், கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையிலே எடுத்துச் செல்ல வேண்டும். 2வது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கண்களாக கோயம்புத்தூருக்கு ஒரு மனிதர் இருக்க வேண்டும். திட்டங்கள் சரியாக வருகிறதா, புதிய திட்டங்கள் வேண்டுமா, இன்னும் நிதி வேண்டுமா, அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் உங்கள் முன்னால் அன்று கொண்டிருக்கின்றேன். பெரிய எண்ணிக்கையில, எழுச்சியில எல்லா இடத்திலும் கூட மக்கள் அவர்கள் வேட்பாளராக எல்லா இடத்திலும் கூட வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றார். நேற்று முழுவதுமே பல்லடத்தில் இருந்தோம். கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேல நாம் நம்முடைய மைக் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் 1.5 மணி நேரம் களத்தில் இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. காரணம், தன்னார்வலர்கள், மக்கள், பொதுமக்கள், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க, அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு சேர வந்திருக்கின்றார்கள். இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது. அதனால் மாற்றம் என்பது இப்பொழுதே 2024 நடக்க வேண்டும் என்று வந்திருக்கும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி
நமக்கு இன்னும் 16 நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு இருக்கிறது. ஐயா ஒரே நிமிஷம் வாங்கிக்கிறேன். ஆனால் ஒரு வீட்டிற்கும் கூட செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எல்லா இடத்துக்கும் நீங்கள் செல்ல வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், மோடி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும், தாமரை சின்னத்திற்கு மக்களை வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இன்னைக்கு வைக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை. ஐயா அந்த 16 நாள்ல திமுக காரங்களை, திமுக அரசை 33 மாத காலமாக நான் பேசாத பேச்சு இல்லைங்க. அதனால இந்த 16 நாள் நான் பேசினவங்க மாற போறது கிடையாதுங்க. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தின காரணம், இந்த ஒரே வண்டி தாங்க ஐயா டெல்லி போற வண்டி. இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க. மிச்சவங்க எல்லாம் ஒரு வண்டி பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு போறேன் இங்க திருப்பிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு வண்டி கரூருக்கு போறேன்னு திருப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல் 2024 தேசிய தேர்தல். பிரதமராக யார் வருகின்றார்கள் என்பதற்கான தேர்தல். 2026 திருப்பூர் போறது, சென்னை போறது அப்ப முடிவு பண்ணிக்கலாங்க ஐயா. ஆனா ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி செல்வது நின்று கொண்டிருக்கிறது. அமர்த்தி இருக்கிறீர்கள். அதனால் மற்ற கட்சிகளை பற்றி நான் பேசவே விரும்பலைங்க. காரணம், அதற்கான தேர்தல் இது இல்லை. 10 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்திருக்கின்றோம், வேலை பார்த்திருக்கின்றோம். அதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம், மக்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம். மோடி அவர்கள் வந்தால் நிச்சயமாக வளர்ந்த இந்தியாவை நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்க்க போகின்றோம். நம் கண்முன்னால் அது நடக்கத்தான் போகிறது. அது வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் காலையிலே வணக்கத்தை தெரிவித்து முருகபெருமானுடைய மருதுமலை முருகபெருமானுடைய அருளோடு இங்கிருந்து ஆரம்பிக்கின்றோம். நீங்களும் வந்திருக்கிறீர்கள். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அப்பாதுரை அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மாநில காங்கிரசினுடைய அன்பு சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். குறிப்பாக மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்கள், வடவள்ளியினுடைய ஒன்றிய தலைவர் பாலகண்டாஜுனி அவர்கள், கிளை தலைவர் அண்ணன் பிரேமன் அவர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அண்ணாமலை நாதன் அவர்கள், மாவட்ட ஊடக பிரிவு செயலர் அருமை சகோதரி காயத்ரி அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வடவள்ளி பகுதி செயலாளர், வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருப்புசாமி அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, குறிப்பாக இந்த பகுதியினுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னாங்க ஐயா, ஐஓபி காலனியில குப்பை சுத்திகரிப்பு நிலையம் வேண்டும் என்று. இது உங்களுக்கு தெரியும், ரொம்ப வருத்தமான செய்தி. குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த 3 ஆண்டுகள்ல இந்த குப்பையை சரியான முறையில சுத்திகரிப்பு செய்து அந்த ஊரை நீட்டாக கிளீனாக வைத்திருப்பதில் ஒரு இடமாக கீழே போய் கொண்டிருக்கின்ற. உதாரணத்துக்கு சென்னை பாருங்க, 45, 46வது இடத்துல இருந்து சென்னை இன்னைக்கு 199 இடத்துல போய் நிற்குதுங்க. திடக்கழிவு மேலாண்மை என்பதை நம்முடைய ஆட்சியாளர்கள் மறந்துவிட்டார். அதை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. அதனால்தான் நகரங்கள் எல்லாம் இன்று குப்பை மேடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் நகரத்தினுடைய உள்கட்டமைப்பு, குறிப்பாக இந்த குப்பை மேலாண்மை, குப்பை சுத்திகரிப்பு நிலையத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நிச்சயமாக இந்த பகுதியினுடைய ஐஓபி காலனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் கூட நாங்கள் தீர்வு கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்துவிட்டு, உங்களுடைய அருளும் ஆசையும் முருகபெருமானுடைய அன்பையும் பெற்று இங்கிருந்து கிளம்புகின்றோம். ஒரு பகுதியாக செல்ல வேண்டும். எல்லா வீட்டிலும் நீங்க தான் போய் கேட்கணும், மக்களை பார்க்கணும், தாமரைக்கு வாக்களிக்க சொல்ல வேண்டும். அடுத்த 16 நாட்கள் முழுமையாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.